நாடாளுமன்றத்தில் 7வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்தார். பாஜக கூட்டணி ஆளும் ஆந்திரா, பீகாருக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக திட்டங்கள் எதுவும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. பட்ஜெட் குறித்து தொழில்துறையினர், பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், கார்த்திக், சதாசிவம் வழங்கிய தகவல்கள் இவை. பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு முதல் பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். அதில் உள்நாட்டு கல்வி நிலையங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் எனவும், நாடு முழுவதும் பணிபுரியும் பெண்களுக்காக ஹாஸ்டல் மற்றும் தங்கும் இடங்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டார். சுயதொழில் வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது. புதிய நடைமுறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு மாத ஊதியத்தில் நிலையான கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளார். 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கொண்டவர்கள் எந்த வரியும் செலுத்த தேவையில்லை எனவும், 3 லட்சம் முதல் 7 லட்சம் வரை வருமானம் கொண்டோருக்கு 5%, 7 முதல் 10 லட்சம் வரை 10%, 10 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15% வரி விதிக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மேலும் 12 முதல் 15 லட்சம் ரூபாய் வருவாய் கொண்டோருக்கு 20%, 15 லட்சத்திற்கும் மேல் 30% வரியும் விதிக்கப்பட உள்ளது. வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்வது இனி குற்றமாக கருதப்படாது. ஓய்வூதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்திற்கான பிடித்தம் ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்தப்படும். வருமான வரி உச்சவரம்பு மாற்றம் குறித்து கோவையை சேர்ந்த ஆனந்தகுமார், தாமோதரன் மற்றும் தேனியை சேர்ந்த ஆடிட்டர் பிரபுவிடம் பேசினோம். இப்போ 3 lakhs இருக்கு, 3 lakhs வரையும் வரி இல்லைன்னு சொல்றாங்க. அது மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அது என்ன, அதிலே ஒரு இது என்ன இருக்கு அப்படின்னா 3 lakhsங்கிறது ஒரு 4 lakhs இல்லை 5 lakhs மாற்றிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் சம்பாதிக்கிறது 7 lakhsக்குள்ளே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெல்கம் பண்ணியிருக்கலாம். பட் இது ஓகே தான். கொஞ்சம் டேக்ஸ் சேவிங் வரும். அதே மாதிரி கேபிட்டல் கெயினில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது சேவிங் பண்ணுறவங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பட்ஜெட் குறித்து கோவை கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறுகையில், இபிஎஃப்ஓவில் 3,000 rupees per month எம்ப்ளாயருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எம்ப்ளாயர்ஸுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக இருக்கும். 2 வருஷத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் இன் கொலாபரேஷன் வித் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா this will boost employment for women empowerment-க்கு யூஸ் ஆகும். இதேபோல செல்போன், சார்ஜர், உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி 15% குறைக்கப்பட்டதால் செல்போன் விலை குறைய உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு என்று குறிப்பிட்டு எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. முந்தைய பட்ஜெட்டில் திருக்குறள், புறநானூறு பாடலை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன் இந்த முறை தமிழ் வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதே சமயம் பாஜக கூட்டணி கட்சி ஆளும் ஆந்திரா, பீகாரில் நிதி தாராளமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பீகார் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 26,000 கோடியும், ஆந்திராவின் அமராவதி நகர வளர்ச்சி திட்டத்திற்கு 15,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.